வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். இன்று மூடப்படுகிறது. 360 பேர் பாதிக்கப்பட காரணமான கோயம்பேடு சந்தை 7ஆம் தேதி முதல் திருமழிசையில் தற்காலிக சந்தை செயல்படும் என அறிவிப்பு. கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் திறக்கப்பட மதுக்கடைகளில் அலமோதிய கூட்டம். எல்லை தாண்டி சென்று மதுபானம் வாங்கிய தமிழக மக்கள். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3500 தாண்டியது. சென்னையில் மேலும் 266 பேருக்கு கொரோனா பாதிப்பு. மொத்த எண்ணிக்கை 1700 கடந்தது. வட தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று. கடலூரில் ஒரே நாளில் 122 பேருக்கும், விழுப்புரத்தில் 49 பேருக்கும் உறுதியானது. செவ்வாய்க்கிழமை மூடப்படுகிறது. 360 பேர் பாதிக்கப்பட காரணமான கோயம்பேடு சந்தை 7ஆம் தேதி முதல் திருமழிசையில் தற்காலிக சந்தை செயல்படும் என அறிவிப்பு. ஊரடங்கு தளர்வு குறித்து வணிகர்களுக்கிடையே குழப்பம். பல ஊர்களில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டதால் அலைமோதிய கூட்டம். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்ததாக கூறிய திருத்தணிகாசலம் மீது வழக்கு. தவறான செய்தி பரப்பிய போலி சித்த மருத்துவர் என சுகாதாரத்துறை புகார். மதுரையில் முதல் முறையாக பக்தர்கள் இன்று நடைபெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். பதிமேகா தசங்கிருதி. ஆன்லைன் மூலம் வழிபட்டு மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்ட பக்தர்கள். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 42,000 தாண்டியது. 24 மணி நேரத்தில் 83 பேர் உயிரிழப்பு. கொரோனாவால் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்கள் மே 7ஆம் தேதி முதல் மீட்பு. விமானங்கள், கப்பல்களை பயன்படுத்த மத்திய அரசு திட்டம். உலகளவில் கொரோனா பாதிப்பு 36 லட்சத்தை நெருங்கியது. இத்தாலி, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் கட்டுப்பாடுகள் தளர்வு. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் நிபந்தனைகளுடன் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனினும் மதுபான கூடங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் ஊரடங்கு உத்தரவு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன்படி சில கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுபான கடைகளை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு திறக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் அங்கு செல்வதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் மாநிலங்களுக்கு இடையிலான மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் மதுபான கடைகளை வரும் 7ஆம் தேதி முதல் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் திறக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு நபருக்கும் இடையிலான இடைவெளி 6 அடி தூரமாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 5 நபர்களுக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தமிழக அரசு நிபந்தனை விதித்துள்ளது. மதுபான கூடங்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்கும் அரசின் முடிவுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, தமிழக மக்கள் மதுபானத்தை 40 நாட்களாக மறந்திருக்கும் நிலையில் அந்த சூழலை அரசு குலைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
தமிழ் இனம் உயர்வதற்கான ஒளிக்கீற்று தென்படுவதாகவும் மக்களின் வருங்காலத்தை மது அரக்கன் சிதைப்பதை அனுமதிக்க கூடாது என்றும் கே எஸ் அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளை திறப்பது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் மது கிடைக்காததால் யாரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் இல்லை என்றும் மதுவுக்கு அடிமையாகி அது இல்லாவிட்டால் வாழவே முடியாது என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் கூட மதுவை மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இது மிகப்பெரிய மற்றும் ஆக்கப்பூர்வமான மாற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை பயன்படுத்தி மது இல்லாத திசையில் தமிழகத்தை பயணிக்க வைக்க வேண்டிய தருணத்தில் மதுக்கடைகளை மீண்டும் திறந்திருப்பது சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், தமிழகம் முழுவதும் நாள்தோறும் நூற்றுக்கணக்கில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மதுக்கடைகளை திறப்பது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மதுபானங்களை வாங்குவதற்காக மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை காரணம் காட்டி டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க அரசு முடிவெடுத்திருப்பது வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் வருமானத்திற்கு வழியில்லாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் மதுபான கடைகளை திறந்தால் ஏழை குடும்பங்களில் சிறிதளவு இருக்கும் பணமும் டாஸ்மாக் கடைகளில் செலவழிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மதுப்பிரியர்கள் பெட்டி பெட்டியாக மதுவை வாங்கி சென்றனர். வந்த கண்ணு குட்டினான் இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. நாடு முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய 3ஆம் கட்ட ஊரடங்கு அமலுக்கு வந்ததால் மது பிரியர்களின் 40 நாள் தவம் முடிவுக்கு வந்துள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் கட்டுப்பாடுகளுடன் மதுபான கடைகளை திறந்துள்ளன. கேரளாவில் மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. மதுக்கடைகள் திறக்கப்பட்ட கர்நாடகாவின் கோலார் பகுதியில் மதுப்பிரியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவர்கள் கர்நாடகா எல்லை வரை சென்று மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். அங்கு தனிமனித இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டதால் பச்சை மண்டலமாக உள்ள கிருஷ்ணகிரிக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. ஆந்திராவில் மதுபானங்களின் விலை 25% வரை உயர்த்தப்பட்டும் அங்கு கூட்டம் அலைமோதியது. குண்டூரில் காலை 7 மணி முதலே பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசையில் நின்ற மதுப்பிரியர்கள் காலை 11 மணிக்கு மதுக்கடைகள் திறக்கப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர்.
தமிழக ஆந்திர எல்லையில் கனகம்மா சத்திரம் அருகே மகாராஜபுரம் பகுதியில் பல மணி நேரம் வரிசையில் காத்து கிடந்தவர்கள் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். உண்டாட்டி பிள்ளைங்க பிள்ளைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்ல என்ன சாமி மடம் தானே. இதேபோல தமிழக எல்லையை ஒட்டியுள்ள நகரியிலும் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு வரிசையில் நின்றனர். கிருஷ்ணா மாவட்டம் ஹனுமன் ஜங்ஷனில் மதுபானம் வாங்க 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பலர் காத்திருந்தனர். ஆந்திராவில் மதுக்கடை முன் தனிமனித இடைவெளியின்றி ஏராளமானோர் காத்து கிடந்த வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள சந்திரபாபு நாயுடு முதல்வர் ஜெகன்மோகனிடம் எந்த திட்டமும் இல்லை என கண்டித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் மதுப்பிரியர்கள் பெட்டி பெட்டியாக வாங்கிச் சென்றதால் பட்டேல் நகரில் உள்ள கடையில் 2 மணி நேரத்தில் மதுபானங்கள் விற்று தீர்ந்தன. காஷ்மீர் கேட் பகுதியில் தனிமனித இடைவெளியை மீறியதால் போலீசார் தடையடி நடத்தினர். டெல்லியில் கூட்ட நெரிசல் காரணமாக மயூர் விகார், மால்வியா நகர், லட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுபான கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3550 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 527 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய தின பாதிப்பை விட 2 மடங்கு அதிகமாகும். இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3550 எட்டியிருக்கிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 1000த்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் உயிரிழப்பு விகிதம் 0.87% ஆகும். ஒரே நாளில் 30 பேர் குணமடைந்த நிலையில் மொத்தமாக 1409 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 266 பேருக்கு தொற்று உறுதியானதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1724ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மொத்த பாதிப்பில் 48.56% பாதிப்பு சென்னையில் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 267 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1438 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் 2107 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் குணமடைவோர் விகிதம் 39.69% உள்ளது. இதுவரை இல்லாத வகையில் தமிழகத்தில் ஒரே நாளில் 12773 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகளின் எண்ணிக்கை 1,53,489 உள்ளது. கொரோனா வைரஸ் அறிகுறிகளுடன் 2662 பேர் தனிமைப்படுத்துதல் வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 266 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் மட்டும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1724ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடலூரில் புதியதாக 122 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 161ஆக அதிகரித்துள்ளது. விழுப்புரத்தில் 49 பேருக்கும், பெரம்பலூரில் 25 பேருக்கு புதியதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவண்ணாமலையில் 11 பேருக்கும், தென்காசி, திருவள்ளூரில் தலா 9 பேருக்கு புதியதாக கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா என்ற பேர் இடரிலிருந்து மீண்டெழ தன்னார்வலர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.
தன்னார்வ அமைப்புகளுடன் காணொலி மூலமாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின்படி ஏழை எளியோருக்கு உணவு என்ற செயல் திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் திமுகவினரோடு தன்னார்வலர்கள் இணைந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடன் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாடினார். அப்போது பேசிய ஸ்டாலின், தன்னார்வலர்களின் முனைப்பு இந்த பேரிடரில் இருந்து மீண்டெழ நம்பிக்கை அளிப்பதாக கூறியுள்ளார். உங்களுடைய சீரிய முயற்சியை நான் பாராட்டுறேன். களத்தில் முன்வரிசையில் நின்று நீங்கள் ஆற்றும் பணி லட்சக்கணக்கான மக்களை பட்டினி சாவிலிருந்து தடுத்திருக்கு. இந்த களப்பணியில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், அதை மேலே எப்படி இன்னும் சிறப்பாக அமைக்கலாம் என்பதை உங்களுடைய தேவையான ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில், இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒன்றிணைவோம் வா திட்டத்தின்படி 5 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் 11 லட்சம் தொலைபேசி அழைப்புகள் பெறப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்த திட்டத்தினால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயன்பட்டிருக்காங்க? இதுல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு நம்ம உணவு கொடுத்துருக்குறோம். அது கிட்டத்தட்ட 11 லட்சம் டெலிஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. அந்த டெலிஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு பயன் அடையக்கூடிய அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு நம்ம இது வரைக்கும் உணவு கொடுத்துருக்குறோம். எந்த வகையான உதவிகள் தேவைப்படுகின்றன என்பதை தன்னிடம் கேட்கலாம் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு போதுமான வசதி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆக ஆட்சியில் திமுக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு மக்களிடத்துல வந்திருக்கு. ஆக அதுக்கு காரணம் அரசு இன்னும் செஞ்சிருக்கணும், இன்னும் செய்ய வேண்டிய முயற்சியில் ஈடுபடணும். ஆனால் அது செய்யலை, அல்லது செய்யக்கூடிய காரியங்கள் மக்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆக 1000 ரூபா கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆக வெறும் அரிசி ரேஷன் பொருளை மட்டும் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் என்பதை இன்னைக்கு மக்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை பார்த்து நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வட மாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்ப மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது. சிறப்பு ரயில்களை இயக்கி சொந்த மாநிலத்திற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து எந்த ரயில்களும் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக உணவின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்த தொழிலாளர்கள் கோயம்பேடு காவல் நிலைய அதிகாரியை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். கோயம்பேடு மார்க்கெட்ல என்ஜி மாசம் எங்க இருக்கு, கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கு. அதில் நம்ம ரொம்ப ஜாஸ்தி பசங்க 1500 பேர் கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு. ரொம்ப பிரச்சனையாச்சு. எல்லாருக்கும் அம்மா அப்பா சொல்கிறேன், என்ன சாப்பிட்டா தெரியல. எல்லாருக்கும் ஊருக்கு போக சொல்லலாம். எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, பஸ் கொடுக்கல, ட்ரெயின் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல சார். சென்னை ஆலப்பாக்கத்தில் தங்கி பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு செல்ல அனுமதிக்காமல் அவர்கள் பணிபுரிந்து வந்த தனியார் கட்டுமான நிறுவனத்தினர் ஆதார் கார்டை பிடுங்கி வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தொழிலாளர்களை மிரட்டி வேலை செய்ய வற்புறுத்துவதாக கட்டுமான நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே குவிந்த 300க்கும் மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களால் உணவு மற்றும் வீட்டு வாடகைக்கு பணம் கொடுக்க முடியவில்லை என்றும் தங்கள் ஊருக்கு ரயில் விட கோரியும் முழக்கமிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணிபுரியும் ரயில்வே ஒப்பந்த தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி தங்க வைத்தனர்.
இதேபோன்று நெல்லையில் தங்கி பணிபுரியும் பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல இ பாஸ் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். கொரோனா வைரசிற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக பொய் செய்தி பரப்பி வருவதாக கூறி சித்த மருத்துவர் திருத்தணிகாச்சலம் மீது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. சமூக வலைதளங்களில் அவருடைய வீடியோ வேகமாக பரவி வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏதாவது மருந்து இல்லைன்னா மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. நான் மருந்து இருக்குன்னு சொல்றேன், குணமாகுதுன்னு சொல்றேன், ஒரு நாளே குணமாகும்னு சொல்றேன், 24 மணி நேரத்துல குணமாகும்னு சொல்றேன், ரொம்ப மோசமான நிலையில பாதிக்கப்பட்டவங்களும் குணமாகும்னு சொல்றேன். நான் கேட்கறது ஒரு 5 பேஷண்ட் கொடுங்க, 5 பேஷண்ட் கொடுங்க. இல்லைங்க, எனக்கு என் பிளட்ல ஏத்துங்க. நீங்க COVID-19 என்னுடைய பிளட்டை பாருங்க, COVID-19 பிளட் பேஷண்ட் என்னுடைய நேரடியாக ஏத்துங்க. அந்த பிளட்டை நான் வாங்கிட்ட பிறகு என் மருந்தை நான் சாப்பிட்டு குணமாக்கி காட்டுறேன்னு சொல்றேன். இந்த எளிய மருந்து சில மணி நேரத்துல அந்த நோயாளர்கள்ட்ட வேற யாருக்கும் தொற்றாதுங்கிற புரோட்டோகால் தர, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், கணையம் எதுவுமே பாதிக்கப்படாத நிலையை உருவாக்கக்கூடிய புரோட்டோகால் தர. இப்படி பேசி வீடியோ வெளியிட்ட சென்னையை சேர்ந்த திருத்தணிகாச்சலம் பொய் செய்தியை பரவிட்டு வருவதாக தமிழக சுகாதாரத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோவை பதிவிட்டு பொதுமக்கள் நலனுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் சென்னை காவல்துறையிடம் சுகாதாரத்துறை புகார் அளித்துள்ளது. மேலும் மருத்துவ கல்வி தகுதியோ முறையான அங்கீகாரமோ இல்லாத போலி சித்த மருத்துவர் தணிகாச்சலம் என குறிப்பிட்டதுடன் அவர் மீது உடனடியாக உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று உலகையே ஆட்டி படைத்து வரும் நிலையில் உலகளவில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூட்டாகவும் தனித்தனியாகவும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் இந்திய நிறுவனங்களும் மிக முக்கியமான பங்காற்றி வருகின்றன. பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் முறையாக மனித உடலில் செலுத்தி சோதனை செய்யப்பட்டது. சாதாரண சளிக்காய்ச்சலை உருவாக்கும் அடினோ என்ற வைரஸை பயன்படுத்தி இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த வைரஸால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதன் கட்டமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டு கொரோனா வைரஸின் புரதம் குறித்த தகவல் அந்த அடினோ வைரஸுக்கு செலுத்தப்பட்டு இந்த தடுப்பு மருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த தடுப்பு மருந்து எடுத்தவரை கொரோனா தாக்கினால் இந்த அடினோ வைரஸ் ஏற்கனவே தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தகவலின் அடிப்படையில் அது கொரோனா வைரஸ் தான் என்பதை உறுதி செய்து உடலுக்கு தெரிவிக்கும். உடனே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி மனித செல்களுக்குள் கொரோனா உட்புகாமல் அதனை தடுத்து நிறுத்திவிடும். மொத்தம் 3 கட்டமாக நடைபெறவுள்ள சோதனையில் முதற்கட்ட சோதனை மே மாதத்தில் முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது. 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட சோதனைகள் ஒன்றாக மேற்கொள்ளப்படும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொள்ளும் இந்த சோதனையில் இந்திய நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவும் இணைந்துள்ளது. 3ஆம் கட்ட சோதனை தொடங்கிய உடனே தடுப்பு மருந்து உற்பத்தி தொடங்கிவிடும் என்றும் ஆண்டின் இறுதியில் 7 கோடி பேருக்கு வழங்க தேவையான தடுப்பு மருந்துகள் தயாராக இருக்கும் என்று புனேவில் செயல்படும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று முடிவுக்கு வரும் வரை தடுப்பு மருந்தை லாப நோக்கமில்லாமல் விநியோகம் செய்ய முடிவெடுத்திருப்பதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் அமெரிக்காவில் கோடாஜெனிக்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து தடுப்பு மருந்து தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த மருந்தை செப்டம்பர் மாத இறுதியில் மனிதர்களுக்கு கொடுத்து சோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் செயல்படும் பாரத் பயோடெக் என்ற நிறுவனம் அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகம் மற்றும் ஃப்ளூஜென் என்ற அமெரிக்க மருந்து தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல ஜைடஸ் கேடில்லா, பயோலாஜிக்கல் இ, இந்தியன் இம்யூனோலாஜிக்கல்ஸ் மற்றும் மின்வாக்ஸ் ஆகிய இந்திய நிறுவனங்கள் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன. கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ள அமெரிக்கா மிக வேகமாக தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்கியுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஃபைசர், செனோஃபி, மோடர்னா ஆகிய அமெரிக்க மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் கேட்கும் வசதிகள் அனைத்தையும் செய்து தருவதுடன் சோதனைகளுக்கான அவசர ஒப்புதல்களையும் வழங்கி வருகிறது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து தயாராகிவிடும் என கூறியிருக்கும் நிலையில் ஃபைசர் அதற்கு முன்னரே மருந்து கிடைத்துவிடும் என கூறியுள்ளது. முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான மோடர்னா இந்த ஆண்டின் இறுதியிலேயே தடுப்பு மருந்து தயாராகிவிடும் என கூறியுள்ளது. மருந்து நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்ட தடுப்பு மருந்திற்கு நாள் குறித்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் கொரோனா தடுப்பு மருந்து கிடைப்பது சந்தேகமே என கூறுகின்றனர் சில மருந்து ஆராய்ச்சியாளர்கள். அத்துடன் சுகாதாரத்துறைக்கும் நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை உலக நாடுகள் இந்த பெருந்தொற்றின் மூலமாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர்.
ஊரடங்கு தளர்வு காரணமாக தமிழகத்தில் கோவை, நெல்லை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் பணிகளை தொடங்கின. அதேவேளையில் முறையான அறிவிப்பில்லாததால் ஒரு சில இடங்களில் குழப்பங்கள் நீடித்தன. கோவையில் ஊரடங்கு தளர்வு குறித்து மாவட்ட நிர்வாகம் முறையாக அறிவிக்கப்படாத நிலையில் காந்திபுரம், ஆர்எஸ்புரம், டவுன் ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டன. ஆனால் பிற்பகல் போலீசார் அறிவுறுத்தியதின் பேரில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. ஊரடங்கு தளர்வு குறித்து நெல்லையிலும் முறையாக அறிவிக்காததால் காலையில் குறைவான கடைகளே திறக்கப்பட்டன. பின்னர் ஒருவரை பார்த்து ஒருவர் என பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன. உயிர்கொல்லி நோய் என்பதனை பொதுமக்கள் மறக்க வேண்டாம். தேனியில் ஊரடங்கு தளர்வு என நினைத்து சாலைகளில் மக்கள் திரண்டதால் நேருசிலை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டதால் கோவில்பட்டி நகரில் 65 விழுக்காடு கடைகள் திறக்கப்பட்டன. இதனால் முக்கிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வியாபாரம் எப்பவும் போல காலையில் 6 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு இப்போ அறிவிச்சிருக்காங்க, காலையில் 6 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் திறக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்குறப்போ எங்களுக்கு இந்த விதமான தகவல் மேல் இடத்துலேருந்து வரல, கலெக்டர் இருந்து எந்த ஒரு தகவல் வரல, அதனால ஒன்றும் சொல்ல முடியலன்ட்டாங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிக்கு திரும்பிய அரசு ஊழியர்களால் அந்த வளாகமே பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் பரிசோதனைக்கு பின்னரே 50 விழுக்காடு ஊழியர்கள் உள்ளே சென்றனர். திருவண்ணாமலையில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டதால் மளிகை, ஹார்ட்வேர் உள்ளிட்ட கடைகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் மக்கள் திரண்டனர். அத்துடன் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் காந்தி சாலை, பேருந்து நிலையம் பகுதிகளில் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் படையெடுத்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து தேவையின்றி சுற்றியவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். புதுக்கோட்டையில் வீட்டு உபயோகப் பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், மொபைல் கடைகள் திறக்கப்பட்டதால் மக்கள் திரண்டனர். இருந்தபோதும் பல்வேறு கடைகளில் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் சிறு பெட்டி கடைகள், பேக்கரிகள், செல்போன் கடைகள் என 60% கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா அச்சமின்றி வழக்கம் போல் மக்கள் குவிய தொடங்கினர். நாமக்கல் மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்வு அளிக்கப்படாத போதும் 60 விழுக்காடு கடைகள் திறக்கப்பட்டன. செவ்வாய்க்கிழமை மாலைக்கு பின்னரே தளர்வு அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காய்கறி கடைகள், மளிகை கடைகள் இது காலை 6 முதல் மாலை 4 வரை. ஹோட்டல்கள் மட்டும் காலை 6 முதல் இரவு 9 மணி வரை ஹோட்டல்கள் இயங்கும். அங்கிருந்து உணவு அருந்த முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனிக்கடைகள் வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து நேர கட்டுப்பாடுடன் திறக்க தளர்வு அளிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் சலூன் கடை, உடற்பயிற்சி கூடம் போன்று அனுமதி அளிக்காத கடைகள் திறக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஒரு சிலர் கடைகளை திறந்துவிட்டு உடனடியாக மூடினர். புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, அண்ணா சாலை போன்ற வர்த்தக பகுதிகளில் கடைகள் காலை 9 மணிக்கு திறக்க தொடங்கின. அப்போது உரிய உத்தரவு வராததால் கடைகள் திறக்கக்கூடாது என்று போலீசார் கூறியதால் வியாபாரிகள் குழப்பமடைந்து கடைகளை மூடினர்.
பதிமேகாதசங்கிருதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்வு பக்தர்கள் இல்லாமல் நடைபெற்றது. எனினும் பக்தர்கள் காணும் வகையில் சமூக வலைதளங்களில் நேரலை செய்யப்பட்டது. மதுரையே குலுங்கும் அளவிற்கு நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு தனிச்சிறப்பு உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் திருக்கல்யாண நிகழ்வை காண்பதற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுப்பர். திருக்கல்யாணத்திற்கு மீனாட்சியின் உடன்பிறப்பான கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரை வந்து ஆற்றில் இறங்குவதை காண வைகையில் மக்கள் வெள்ளம் கரை புரளும். வருடமெல்லாம் உழைத்து களைத்த மக்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் விழாவான சித்திரை திருவிழா கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் என்றும் அது நேரலையில் ஒளிபரப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விழா காலை 6 மணிக்கு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இதில் சிவாச்சாரியார்கள், மங்கள வாத்திய கலைஞர்கள், பாதுகாப்பு பணிக்காக 3 போலீசார் உட்பட 42 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். சன்னதியின் முதல் பிரகாரத்தில் உள்ள சேத்தி மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண கோலத்தில் எழுந்தருளினர். வழக்கத்திற்கு மாறாக முதல் முறையாக பக்தர்களின் ஆரவாரமின்றி திருக்கல்யாணம் நடைபெற்றது. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके द्वारान्दुरादर्शा नित्यपुष्टां करेषिणी ஈஸ்வரீகம் சர்வபூதானாं தாமிஹோபக்வயே ஸ்ரீயம். இந்து சமய அறநிலையத்துறை இணையதளம், யூடியூப், ஃபேஸ்புக் நேரலை மற்றும் தொலைக்காட்சி நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட திருக்கல்யாண நிகழ்வை வீடுகளிலிருந்தே பார்த்த பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கினர். கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி வரும் 8ஆம் தேதி அழகர் கோவில் உள்பிரகாரத்தில் நடைபெறவுள்ளது. இதுவும் நேரலையில் ஒளிபரப்பப்பட உள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இது ஊரடங்கு காலம். 30 நாள் தவம் முடிவுக்கு வந்துள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் கட்டுப்பாடுகளுடன் மதுபான கடைகளை திறந்துள்ளன. கேரளாவில் மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. மதுக்கடைகள் திறக்கப்பட்ட கர்நாடகாவின் கோலார் பகுதியில் மதுக்குரியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவர்கள் கர்நாடகா எல்லை வரை சென்று மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். அங்கு தனிமனித இடைவெளி காற்றில் பறக்கவிடப்பட்டதால் பச்சை மண்டலமாக உள்ள கிருஷ்ணகிரிக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. ஆந்திராவில்
சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மூலம் 360 பேருக்கு கொரோனா பரவியதால் சந்தை மூடப்படுகிறது. கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து கடலூர் திரும்பிய 700 பேருக்கு படிப்படியாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஒரே நாளில் 105 பேருக்கும் இதுவரை 129 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் கடலூரில் மொத்த பாதிப்பு 160ஆக அதிகரித்துள்ளதால் மீண்டும் சிவப்பு மண்டலமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து விழுப்புரம் சென்ற கூலி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 50 பேருக்கு இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த 50 பேர் வசிக்கும் 15 கிராமங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று 136ஆக அதிகரித்துள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து கரூர் திரும்பிய கூலி தொழிலாளி ஒருவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. சோழிங்கநல்லூரில் மளிகை கடை வைத்திருக்கும் 26 வயது நபர் கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து காய்கறிகள் வாங்கி சென்ற நிலையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் காய்கறிகள் வாங்கி நகர்ப்பகுதிகளில் விற்பனை செய்து வந்த திருவாரூர் மாவட்டம் நன்னிலை சேர்ந்த நபர் ஊர் திரும்பிய நிலையில் அவருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து அரியலூர் சென்ற 20 பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னை துறைமுகத்தில் ஓட்டுநராக பணியாற்றும் திருவாரூரை சேர்ந்த நபரின் 3 வயது குழந்தைக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ஆனால் பெற்றோருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. சென்னை ஐஸ்ஹவுஸ் பகுதியில் அதிக தொற்றுள்ள VR பிள்ளை தெரு அருகே கஜபதி தெருவில் உள்ள அம்மா உணவக பெண் ஊழியருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலவச உணவு வழங்கப்பட்டதால் அம்மா உணவகத்தில் அதிக கூட்டம் இருந்து வந்த நிலையில் குறிப்பிட்ட அந்த உணவகத்திற்கு வந்தவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தும் சவாலான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னையில் டிஜிபி அலுவலகத்தை அடுத்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பெண் காவல் அதிகாரியின் ஓட்டுநருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் நரியங்காடு காவலர் குடியிருப்பில் வசித்து வருகிறார். சென்னை கோயம்பேடு சந்தை கொரோனா தொற்றின் மையமாக கண்டறியப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி செவ்வாய்க்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் சென்னை திருமழிசையில் தற்காலிக காய்கனி சந்தை வரும் வியாழன் முதல் செயல்படும் என்றும் கோயம்பேடு மார்க்கெட் நிர்வாக குழு அறிவித்துள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் திருமழிசை காய்கறி மொத்த விற்பனை அங்காடிக்கு வந்து காய்கறிகளை வாங்கிக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே கோயம்பேட்டில் பணியில் ஈடுபட்டிருந்த IPS அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாதவரம் ஆவின்பால் பண்ணையில் ஒரு ஊழியருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு மையத்தில் பணியாற்றிய வருவாய்த்துறை பெண் ஊழியருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 43,000 நெருங்கியிருக்கும் நிலையில் உயிரிழப்பு 1,389 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,074 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இதன் மூலம் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 11,762 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 13,000 எட்டியுள்ளது. குஜராத்தில் பாதிப்பு 5,500 நெருங்கியிருக்கும் நிலையில் டெல்லியில் பாதிப்பு 4,500 கடந்துள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,500 கடந்துள்ளது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பாதிப்பு 3,000 தாண்டியுள்ளது. தேனி அல்லி நகரத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் ட்ரோன் கேமராவை கண்டதும் சிதறி ஓடினர். ட்ரோன் கேமராவில் இருந்து தப்பிக்க சட்டையை தலைவரை இழுத்து மூடிக்கொண்டு இளைஞர்கள் ஓட்டம் பிடித்தனர். ஒரு சிலர் சாதாரணமாக நடந்து செல்பவர்கள் போல பாவலா காட்ட ட்ரோன் தொடர்ந்து வரவே அவர்களும் ஓட்டம் பிடித்தனர். இதேபோல சமுத்திரம் கண்மாய் பகுதியிலும் ட்ரோன் கண்காணிப்பை கண்டு இளைஞர்கள் ஓடி ஒளிந்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ரேஷன் கடையில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்த பொருட்களை வாங்கி சென்றனர். ஊரடங்கால் கடந்த 40 நாட்களாக வீடுகளுக்குள் முடங்கியிருந்த பொதுமக்கள் ஊரடங்கு தளர்வு காரணமாக வெளியில் வர தொடங்கியுள்ளதால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. அதே நேரத்தில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்த பொருட்களை வாங்கி சென்றனர். ஊரடங்கு காரணமாக பொள்ளாச்சியில் நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் வருமானமின்றி தவித்து வருகின்றனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் கலைஞர்கள் வசித்து வருகிறார்கள். ஊரடங்கு அமலில் இருந்து வரும் நிலையில் கடந்த 2 மாதங்களாக வருமானம் எதுவும் இல்லாமல் முடங்கி கிடக்கின்றனர். ஊரடங்கில் நடக்கும் ஒரு சில திருமணங்கள் கூட மிக எளிமையாக நடைபெறுவதால் எந்தவித வருமானமும் இல்லாமல் கடும் நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றனர். இதனால் அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கலைஞர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். ஊரடங்கு தளர்வால் சென்னை தண்டையார்பேட்டை பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகமானதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த 40 நாட்களாக இருந்த ஊரடங்கில் தமிழக அரசு சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. தண்டையார்பேட்டை பகுதிகளில் சாலை முழுவதும் இருசக்கர வாகனங்கள் சுற்றிலும் சூழ்ந்ததால் வாகனங்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஊரடங்கால் தவிக்கும் ஏழை மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு மோடி கிச்சன் சார்பாக மதிய உணவு சாப்பாடு வழங்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே சார் ஆட்சியரிடம் அனுமதியை பெற்று பழனி நகர பாஜக சார்பில் நாள்தோறும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா பாதிப்பை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கை பல்வேறு நாடுகள் தளர்த்த தொடங்கியுள்ளன. கடுமையாக பாதிக்கப்பட்ட இத்தாலியில் பள்ளிகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஸ்பெயினில் பொது போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் 7 வாரங்களாக ஊரடங்கு அமலில் இருந்த நிலையில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதையடுத்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சாலைகளில் வாகனங்கள் இயங்க தொடங்கியுள்ளதோடு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. எனினும் அனைவரும் முகக்கவசம் அணிவதும் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் திரையரங்குகளை திறப்பதற்கான தடை தொடர்கிறது. குழு விளையாட்டுகளுக்கான தடையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் பாதிப்புகள் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் வரும் 13ஆம் தேதி முதல் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்புக்காக முழு கவனம் செலுத்தப்படும் என்றும் ஒரே ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டால் கூட அந்த வகுப்பறை மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் கற்பிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தென்கொரிய கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். இதேபோன்று இத்தாலியிலும் 60 நாட்களுக்கு பின்னர் ஊரடங்கில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்தாலி கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் ஊரடங்கை பிறப்பித்த முதல் நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது வழங்கப்பட்டுள்ள தளர்வுகள் பாதிப்பு தொடர்வதை பொறுத்து மாறும் என்றும் தற்போதைய தளர்வுகளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கான சிக்னலாக கருதிவிடக் கூடாது என்றும் அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முகக்கவசம் விற்பனை மையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். இதற்காக 60 லட்சம் முகக்கவசங்கள் கைவசம் உள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற உத்தரவுடன் முடி திருத்தகங்கள், உணவகங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை படிப்படியாக அழைத்து வரும் பணி மே 7ஆம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலம் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கட்டணம் செலுத்திய அவர்கள் வர வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. விமானத்தில் பயணிகளை ஏற்ற முன்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழைத்து வரப்படுவோர் அனைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜூன் மாதம் 3வது வாரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கொரோனா ஊரடங்கால் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ஊரடங்கு மீண்டும் நீட்டிக்கப்பட்ட நிலையில் தேர்வு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும் என முதல்வர் பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜூன் 3வது வாரத்தில் தேர்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான அட்டவணை இந்த மாத இறுதியில் வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு நாள் இடைவெளி என்ற முறையில் 10 நாட்களுக்குள் தேர்வை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் சுமார் 10 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். கொரோனா வைரஸ் தடுப்பு தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பு 45 நிமிடங்கள் நடைபெற்றது. சந்திப்பின் போது தலைமை செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர்,
தமிழக டிஜிபி திருப்பாதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சில இடங்களில் அளிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு தளர்வுகள் குறித்து முதல்வர் விளக்கியதாக கூறப்பட்டுள்ளது. திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களை தயார் நிலையில் வைப்பது குறித்து விவாதித்ததாகவும் மத்திய அரசிடமிருந்து நிதி கோருவது தொடர்பாக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 36 லட்சத்தை எட்டியுள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2.5 லட்சத்தையும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 12 லட்சத்தையும் நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் பாதிப்பு 12 லட்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் உயிரிழப்பு 69,000 நெருங்கியுள்ளது. ஸ்பெயினில் 2,47,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,48,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இத்தாலியில் உயிரிழப்பு 29,000 நெருங்கியுள்ளது. பிரேசிலில் பாதிப்பு 1 லட்சத்தை கடந்திருக்கும் நிலையில் ஈரானில் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மாநகராட்சி சார்பில் மொத்தம் 2,539 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் கூடுதல் வார்டுகளை அமைத்து மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு வரும் நோயாளிகளுக்காக சென்னை கால்நடை கல்லூரியில் 120 படுக்கைகளும், மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் 400 படுக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை தங்க வைக்க வேலம்மாள் பொறியியல் கல்லூரி, வைஷ்ணவா கல்லூரியில் 460 படுக்கை வசதிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்காக ஓமையால் ஆட்சி நர்சிங் கல்லூரி, மீனாட்சி பல் மருத்துவமனை, கிண்டி NSDI கல்லூரிகளில் மொத்தம் 559 படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க லயோலா, ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, SRM கல்லூரிகளில் 450 படுக்கைகள் கொண்ட முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 550 படுக்கைகள் கொண்ட முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஒதுக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் அந்தந்த அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் நாளை மறுநாள் முதல் செயல்பட உள்ளது. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலை காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் அமைந்துள்ளது. ஊரடங்கால் மூடப்பட்ட ஹூண்டாய் உற்பத்தி தொழிற்சாலையை 50% ஊழியர்களுடன் மீண்டும் திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து ஹூண்டாய் மோட்டார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொருளாதார நடவடிக்கை தொடங்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் அளித்துள்ள அனுமதியை வரவேற்பதாகவும் மே 6 முதல் இருங்காட்டுக்கோட்டையில் ஆலை பணிகளை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் நலன் கருதி ஆலையில் அனைத்து பாதுகாப்பு வழிகாட்டுதல்களும் முழுமையாக பின்பற்றப்படும் என்றும் ஹூண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அஜித் நடிப்பில் வெளியான வேதாளம் திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைரா நரசிம்ம ரெட்டி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய சிரஞ்சீவி தற்போது ஆச்சாரியா திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதனையடுத்து மலையாளத்தில் வெற்றி பெற்ற லூசிபர் திரைப்படத்தின் ரீமேக்கிலும் இதன் தொடர்ச்சியாக அஜித்தின் வேதாளம் ரீமேக்கிலும் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிமாநில தொழிலாளர்கள் ரயில் பயணம் மூலம் சொந்த ஊர் செல்வதற்காக தமிழக காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் பழனிசாமியிடம் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். நமது நாட்டின் வளர்ச்சியின் தூதர்களாக இருக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ரயில் பயணத்திற்கான செலவை ஒவ்வொரு மாநில காங்கிரஸ் கமிட்டியும் ஏற்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் சார்பில் 1 கோடி ரூபாய் முதலமைச்சர் பழனிசாமியிடம் வழங்கப்படும் என ப. சிதம்பரம் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை மத்திய அரசு அவமானப்படுத்துகிறது என்றும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். மே 31ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC அறிவித்துள்ளது. புதிய தேர்வு தேதி மே 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் UPSC தெரிவித்துள்ளது. தேசிய ஊரடங்கை மத்திய அரசு நீட்டித்துள்ள நிலையில் UPSC மூத்த அதிகாரிகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகள் அடுத்த வாரம் வழங்கப்பட இருந்த நிலையில் கொரோனா பாதிப்பை பொறுத்து தேர்வை ஒத்திவைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 லட்சம் பேர் சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு புறப்பட்ட ஏராளமானோரை செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பினர். சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்கு தளர்வை பயன்படுத்தி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். அவர்களை செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் தடுத்து நிறுத்திய போலீசார் உரிய அனுமதிச் சீட்டு வைத்திருப்போர் மட்டுமே செல்ல அனுமதித்தனர். மற்றவர்கள் சென்னைக்கே திருப்பி அனுப்பப்பட்டனர்.
இதேபோல கடலூர் மாவட்டத்தில் இருந்து புதுச்சேரிக்குள் செல்ல முயன்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உரிய அனுமதி இல்லாத வாகனங்கள் முள்ளோடை சோதனை சாவடியில் தடுக்கப்பட்டு கடலூர், ஆல்பேட்டை, கண்டரக்கோட்டை சோதனை சாவடிகள் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.